நமக்கு பேமெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த சப்ளையர்ல வேற ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார். அது சேஞ்ச் பண்ணிட்டு இது எல்லாமே மாறிடும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அட்வான்ஸ் கார்ப்புக்கு பதிலா வேற யாரையாவது போட்டு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வரல. அதேதான் சார் வருது. அப்போ உள்ள போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. செக் வேற. எக்ஸ்டர்னல் செக். பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ். பேமெண்ட் எப்பயும் செக்கா தானே சார் இருக்கும்?
ஆமா. செக்கா தான் இருக்கும். நம்ம அந்த பேமெண்ட் டாக்குமெண்ட் ஆனா நம்பர் குடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்டுக்கு அந்த பேமெண்ட் நம்பர் டாக்குமெண்ட் இருக்கும். வந்து நம்மளுக்கு இன்வென்டரில தான் குடுப்பாங்க. அது இப்போ வந்து நம்ம என்ன பேர்ல குடுத்துருக்கோம்னு நம்ம கிரியேட் பண்ணல. அதனால தெரியல நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி கிரியேட் ம். பண்ணத எடுத்துக்கிட்டேன். அதனால தான். அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கனால எதுவுமே இல்ல போல சார். நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. நான் இனிமேல் செக் பண்ணிட்டு சொல்றேன். இன்ஸ்டன்ஸ்ல எதுவும் ஓகே. ப்ராப்ளமா? இல்ல பேமெண்ட் டாக்குமெண்ட் எதுவும் கிரியேட் ஆகலையா? ஒரு சில பக் வரும். இன்ஸ்டன்ஸ்ல பக் வரும். ஒரு சில சேவ் அண்ட் கிரியேட் ஆன ம். சேவ் அண்ட் க்ளோஸ் வந்து அப்ரூவல் ஆகாம இருக்கும். பக் விழுகும். பட் ஆனா ஓகே இதான் சார். உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் ஓகே, கிரியேட் ஓகே, பண்றது இதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஓகே. ஸோ இதுல கிரியேட் அக்கவுண்டிங் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் கிரியேட் பேமெண்ட் ட்ரை கிரியேட் பண்ணணும். அக்கவுண்டிங், கிரியேட் அப்புறமா பேமெண்ட். இன்வாய்ஸ். ம். இதுல மத்ததெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அவ்வளவா தேவைப்படாது உங்களுக்கு. செட்டப் தான் ஓகே, நீங்க நல்ல ஓகே. செட்டப் தான் ரொம்ப மெயின். செட்டப் நீங்க என்ன இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரல. நீங்க செட்டப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியா. நம்ம எதாவது அப்லோட் கொடுத்துருக்கோம், எதாவது நம்ம லைன் இது ம், ம். கரெக்ட். ம். தியரி பாத்தீங்களா மேம்? தியரி படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன் சார். நீங்க தியரி படிச்சுன்னா ஈஸியா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பிராக்டிகல் பண்ணிட்டு ம். தியரி பாத்தீங்களானே உங்களுக்கு பிராக்டிகல் புரியல அப்ப நம்ம மட்டும் தியரி பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் உங்களுக்கு. தியரி நமக்கு இன்டர்வியூ டைம்லலாம் யூஸ் ஆகும்ல சார். அதுக்காக தியரியும் யூஸ் நான் ஆகும். படிச்சேன். தியரி ஏன்னா தியரில இருந்து தான் கேட்பாங்க. 50-50 கேட்பாங்க. கேட்பாங்க. ஒரு ஆமா. தியரில இருந்து 50 கேட்டாங்க அப்படின்னா ம், உங்களுக்கு ப்ராக்டிகல் வந்து 50 கேட்பாங்க. முக்கியமா உங்களுக்கு ப்ராக்டிகல்ல கேட்டாங்க அப்படின்னா O2C ப்ராசஸ் கேட்பாங்க. O2C ம், ப்ராசஸ் அண்ட் P2P கேட்பாங்க. அப்புறம் Q2P ப்ராசஸ் ம், கேட்பாங்க. ம். அது என்ன ரெண்டாவது சொன்னீங்க? 3rd ஒன் என்ன சொன்னீங்க? P2P ப்ராசஸ். அப்புறம் Q2P. P2P அது வந்து தெரியும். ஆ. Q2P, O2C O2C அதை தெரியும். கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் இது கேட்பாங்க. ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சி இன்ஃபியூஷன் கேட்பாங்க. நான் சி. ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல உங்களுக்கு. ஆ. ஆஃப் அக்கவுண்ட், 4 காலண்டர், C's. கரன்சி அண்ட் அக்கவுண்ட் அது கேட்பாங்க. கேலண்டர், கரன்சி அண்ட் அக்கவுண்டிங். நெக்ஸ்ட் வந்து மெயின் அப்படின்னா உங்களுக்கு பேயபிள் இன்வாய்ஸ் வந்து மெத்தட் கேட்பாங்க. நம்ம பார்த்தோம்ல ஸ்டாண்டர்டு, கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, ப்ரீ ஆ. பேமெண்ட், அது ம். வித்ஹோல்டிங் டாக்ஸ், அதுல டைப்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ம். ஜெனரல் லெட்ஜர்ல வந்து க்ளோசிங் பீரியட், ஓப்பனிங் பீரியட் கேட்பாங்க. அது ஜெனரல் லெட்ஜர்ல க்ளோசிங். பார்ப்போம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், ஜெனரல் லெட்ஜர். நம்ம ரிசீவபிள்ஸ்ல மெத்தட் இருக்கு. ரிசீவபிள்ஸ்ல வந்து ம். ரிசிப்ட் மெத்தட். அது ரெண்டு மெத்தட் தான். ஸ்டாண்டர்ட், மிஸ்லினியஸ் ரிசிப்ட், ரெண்டு மெத்தட் தான் பில்லிங். இருக்கும். ஆ. இல்ல ஓகே, அதுல வந்து ரெண்டு தான். இதுல வந்து 4, 5 இருக்கும். ரிசிப்ட்ல வந்து உங்களுக்கு ம். 2 மெத்தட் தான் இருக்கும். ஓகே. ரிசிப்ட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அது வந்து ம். ரெசிப்ட் கிரியேட் பண்ணி நீங்க இன்வாய்ஸ் கிரியேட் ம். பண்றதுதான். இதுதான் நீங்க பேமெண்ட் ம். கிரியேட் பண்ணணும். திரும்ப அதை கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ, ப்ரீ பேமெண்ட்னு மாடல் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ம். ம். ஓகே, ஓகே. ம். நம்ம நாளைக்கு ரிசீவபிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளை பண்ணிடலாம். நாளை இது start பண்ணிடலாம். இதெல்லாம் படிச்சிரும். என்னன்னு தெரியல. அப்பப்போ பக்கா மைக் வேற வேலை பார்க்கும். ஆமா. ஓப்பன் ஆகல. ஆமா, ஆமா. அப்பப்போ ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுது மைக்.
இது இம்போர்ட் இன்வாய்ஸ் பாத்தீங்களா மேம்? உங்களுக்கு இல்ல சார். இம்போர்ட் அது நான் இன்வாய்ஸ் பார்க்கல. அது எப்படின்னு சொன்னா நான் தெரியுமா? இம்போர்ட் இன்வாய்ஸ் ம்ஹ்ம். என்னன்னு? இல்ல நீங்க சொல்லல அது. இம்போர்ட் இன்வாய்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு கிரியேட் இன்வாய்ஸ்ன்ற மேனுவலா கிரியேட் பண்றோம் ஒரு இன்வாய்ஸ். நம்ம ம். மேனுவலா கிரியேட் பண்ணாம இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் ம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம குட்ஸும் டெலிவரி ஆயிடுச்சு நம்ம இன்வென்ட்ரிக்கு. ம். டெலிவரி ம். ஆனதுக்கு அப்புறம் இன்வென்ட்ரில இருந்து ஒரு டீம் இருப்பாங்க, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம். ம். ம். அவங்க வந்து ரிசீவ் ஆன குட்ஸுக்கு வந்து குட்ஸ் ரெசிப்ட் இப்போ குட்ஸ் ரெசிப்ட் இருக்கும். ரிசீவ் நம்மளுக்கு இந்த இப்போ குட்ஸ் 10 லேப்டாப் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா 10 லேப்டாப் வந்து ம். இன்வென்ட்ரி ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ஒரு இன்வென்ட்ரி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் குட்ஸ் ரெசிப்ட் கிரியேட் ஆகும். குட்ஸ் ம். ரெசிப்ட் பிளஸ் இன்வாய்ஸ் காப்பி. ம். கேட்கலாங்க. இப்பதான் சார் கேக்குது. இங்க இம்போர்ட் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ம். இங்க வந்து நம்மளுக்கு இந்த ரிசீவ் ஆன குட்ஸ் வந்து இன்வென்டரி ரிசீவ் ஆன பாரம் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து குட்ஸ் ரெசிப்ட் பிளஸ் இன்வாய்ஸ் காப்பி கொடுப்பாங்க. நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ஓகே. பண்றதுக்காண்டி நம்ம வந்து ஃபினான்ஸ் டீமுக்கு அனுப்புவாங்க. அந்த குட்ஸ் ஓகே. ரெசிப்ட்லயே இன்வாய்ஸ் காப்பிலேயே ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். நம்ம வந்து ம். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது மேனுவலா நம்பர் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, மேனுவலா இன்வாய்ஸ் ம். நம்பர். ம். நம்ம ம். இதுல வந்து அந்த இன்வாய்ஸ் காப்பில வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நம்பர்ல ம். இம்போர்ட் செட் கொடுத்து நம்ம பிசினஸ் யூனிட் லெட்ஜர் எல்லாமே காப்பி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ம். இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிரும். அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த ஓகே. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் ம். அப்படின்றது நம்ம என்டர் பண்ண ம். தேவையில்ல. அதே மாதிரி டாலர்ஸ், யூஎஸ் டாலரா, ஐஎன்ஆர்ல பே பண்ணணுமா, லயன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்ம மேனுவலா கிரியேட் பண்ற எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் நீங்க போட்டு லீகல் என்டிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது இது வந்து இப்போ ஆட்டோ இன்வாய்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து கிளவுட்ல வந்து இம்போர்ட் இன்வாய்ஸ் இருக்கும். ஆரக்கிள் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு இம்போர்ட் இன்வாய்ஸ் இருக்கும். இதுதான் இங்க இருக்க இம்போர்ட் இன்வாய்ஸ்னு. ம். கரெக்ட் இம்போர்ட் எரர்ஸ்ன்றது வந்து இம்போர்ட் இன்வாய்ஸ்ல ஏதாவது எரர் வந்தா கரெக்ட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ஜென்ரல் லெட்ஜர்ல வந்து ஓகே. மாத்தி பிரைமரி லெட்ஜர் மாத்தி கொடுத்துட்டோம், இல்ல அது போல லீகல் என்டிட்டி ஓகே. மாறிடுச்சு, இல்ல பேமெண்ட் ஏதாவது மாறிடுச்சு, இல்ல ஏதோ எரர் அடிக்குது, எந்த எரர்னே தெரியல அப்படின்னா அதை கரெக்ட் பண்றது எரர். கரெக்ட் எரர் இம்போர்ட் எரர்ஸ். ம். இது நேற்று சொன்னேன், இதெல்லாம் அக்கௌண்டிங் நேற்று முடிச்சிட்டோம். அக்கௌண்டிங்லாம் அசெட் வந்து கிரியேட் மாஸ்டர் அசெட்ஸ். ம். கிரியேட் மாஸ்டர் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து அசெட் புக் நீங்க வந்து அசெட் ஆட் பண்ணாம அக்கௌண்டிங் டேட் மட்டும் போட்டு நீங்க ஒரு இப்ப திடீர்னு ஒரு 10 லேப்டாப் ஆர்டர் பண்ணீங்க, லேப்டாப் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அசெட் புக்ல என்ட்ரி பண்றீங்க அப்படின்ற அசெட் புக். அதான் மாஸ்டர் அசெட்னு சொல்லுவோம். இதுல வந்து புக்ஸ் ம். இருக்கும், டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும். ஏயு ம். கார்பரேட் சைனா புக், இது இந்தியன் கார்பரேஷன், இதெல்லாம் நமக்கு செட்டப் பண்றதா, நம்ம கிரியேட் பண்றதா. யூஎஸ் கார்பரேஷன் இது ஓகே. வந்து யூகேயோட புக். ஒவ்வொரு ஓ. லெட்ஜருக்கும் பிரைமரி லெட்ஜர் புக்கும் இருக்கும். அதே மாதிரி அசட்டுக்கும் புக் இருக்கும், அசட் புக்னு. ம். அந்த பேஜ் தான் இது. இதுல கொடுத்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆயிடும். ரிசீவபிள்ஸ் பிடிஎஃப் இருக்காங்க உங்கள்கிட்ட? இருக்கு சார். நீங்க அனுப்புனது இருக்கு. நீங்க என்ன கோத்ரூ பண்ணி பாருங்க ரிசீவபிள்ஸ் பிடிஎஃப். ம். அதை உங்களுக்கு நீங்க கொஞ்சம் நான் கோத்ரூ இன்னைக்கு பண்ணி வச்சீங்க அப்படின்னா நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அது ஆ ஓகே. அது பிராக்டிகலா பிராக்டிகல் கூட புரியாது, அவ்வளவா சொல்லி கொடுத்தா புரியும். நீங்க தியரி ம். வேணா கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. தியரியை சும்மா ரீட் மட்டும் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு நான் உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ரெசிப்ட்னா ம். என்ன, ரெக்கரிங் பில் வரும், பில்லிங்னா என்ன, அது கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றாலும். எக்ஸல் சீட் தெரியுதா மேம்? இன்னும் ஓப்பன் ஆகல சார். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு.
தெரியுதா? தெரியுது. இது பாத்தீங்களா? இதுல உங்களுக்கு தியரி அந்த இதுல பிடிஎஃப் கொஞ்சம் பார்த்தேன். ஈஸியா புரியும் உங்களுக்கு. ம், இதுல ம். புரிஞ்சுச்சா? இதுல பார்த்தேன். இதுலயே உங்களுக்கு வந்துரும். O2C, P2P சைக்கிள், நெக்ஸ்ட் நேவிகேஷன் நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றோம் அதோட இன்னும் டீடைலா இருக்கும். இது வந்து ம், நம்மளா கிரியேட் பண்ணது. இந்த எக்ஸல் ம், எக்ஸல் ஷீட் வந்து ம். ஓகே சார். சார் எனக்கு சார் பேயபிள் பிடிஎஃப் அனுப்பல. அவரு எனக்கு அனுப்பியிருந்தது இது எக்ஸல்ல அனுப்பியிருந்தது. ரிசீவபிள்தும் ஜெனரல் லெட்ஜர் தான் அனுப்பியிருந்தாரு. இது வந்து ஒரு வேர்ட் ஃபைல் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. மேம் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் என்ன பண்ணாங்க சார்? எக்ஸல்ல இது மட்டும் தான் அனுப்பியிருந்தாங்க. பிடிஎஃப்ல ஒராக்கிள் இருக்கலாம் மேம். இந்த இருக்குல்ல, இந்த உங்களுக்கு இருக்குல்ல எக்ஸல்ல ஃபியூஷன் பேயபிள் செட்டப். இது பேயபிள். இருங்க அதான் ஓபன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இதுதான் அனுப்பியிருந்தாரு. ரிசீவபிளும் ஜெனரல் லெட்ஜரும் அதுல இருக்கான்னு பாக்குறேன். இது அனுப்பல சார். ஓயூ பேயபிள் அனுப்பல. ரிசீவபிள் தான் அனுப்பியிருக்காங்க. இல்ல மேம், இது நம்ம ஸ்கைப் சாட்ல பாருங்க. ஸ்கைப் சாட்ல எக்ஸல் ஷீட்ல ஒன்று இருக்கும். ஸ்கைப் சாட்ல சேவ் பண்ணிக்கங்க. அதை ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு. அதுக்குள்ள இருக்கு ரிசீவபிள் செட்டப். மேனேஜ் யூசர், கிரியேட், select employee, attached. இதே உங்களுக்கு நான் இருக்கா மேம்? கிரியேட் இன்வாய்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ல கிரியேட் எப்படி கொடுக்குறோம் பார்த்துட்டு கொடுத்துருப்பாங்க எப்படி கிரியேட் பண்றதுன்னு. நீங்க பிடிஎஃப் நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? 21 கிரியேட் இன்வாய்ஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட்டா? அது எங்க இருக்கு? என்ன சொன்னா மேம், ஸ்ப்ரெட்ஷீட்ல கிரியேட் பண்றது. நம்ம ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்ல கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னேன்ல. ஆமா, நீங்க நேத்து சொன்னீங்க. ஆமா. அந்த ப்ராசஸ் தான் இது. நேவிகேஷன் டு பேபிள்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் டாஸ்க் டேப்ல போனோம் அப்படின்னா கிரியேட் இன்வாய்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட்னு காமிக்கும். சார் இந்த எக்ஸல் எனக்கு அனுப்புங்க சார். மேம் சாட்ல இருக்கு பாருங்க மேம். ஸ்கைப் சாட்ல வாங்களேன். ஸ்கைப் சாட்ல பாத்தீங்கன்னா நேத்து வந்து சார் அனுப்பியிருப்பாங்க. நேற்று 18:41 அனுப்பியிருக்காங்க பாருங்களேன் ஸ்கைப் சாட்ல. அதோட டைட்டில் வேற மாதிரி இருக்கே. டைட்டில் ஃபியூஷன் விஷன் ஓயூன்னு போட்டிருக்கா? ஓயூன்னு போட்டிருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள போங்க. அதுல உள்ள போனா ஓயூ நீங்க பேயபிள்னு இருக்கு. நீங்க ஓபன் பண்ணிருக்கிறது. நான் ஓபன் பண்ணிருக்கிறது ஓயூ ரிசீவபிள்னு இருக்கு. தெரியுதுங்களா? ஜெனரல் லெட்ஜரும் ரிசீவபிள் தான் சார் இருக்கு. அதுக்கு மேல வாங்க. அதுக்கு மேல பாருங்க மேம். அதுக்கும் மேல. ரைட். இது முன்னாடி அனுப்பியிருக்காங்க. கிரியேட் இன்வாய்ஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கு சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? எக்ஸல் ஷீட் ஷேர் ஆகுதா? ஷேர்ல தான் இருக்கு. இது வந்து கிரியேட் இன் ஸ்ப்ரெட்ஷீட். இதெல்லாம் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இருக்கு. ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி கிரியேட் பண்றது, கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ எப்படி கிரியேட் பண்றது, ரெக்கரிங் இன்வாய்ஸ் Recurring ஸ்ப்ரெட்ஷீட். invoice. பார்த்தீங்கன்னா வித்தவுட்டிங் டாக்ஸ். நான் டாக்ஸ் இல்லாம ஒரு பேமெண்ட் பண்றோம்னு சொன்னேன்ல. நம்ம வந்து ஒரு ஆமா. 20,000 நம்ம பே பண்றோம். ம். 20,000 பே பண்றோம் அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் 2,000 2,900 போடுவாங்க. நம்ம வித்தவுட்டிங் டாக்ஸ் இன்வாய்ஸ் டைப்ல வந்து வித்தவுட்டிங் டாக்ஸ் கிளிக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு டாக்ஸ் ஆட் ஆகாது. டாக்ஸ் ஆட் ஆகாம நம்ம ரா அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். 20,000 நம்ம பே பண்றோம், இன்வாய்ஸ் 20,000 என்ட்ரி பண்ணிருக்கோம் அப்படின்னா 20,000 மட்டும் கட்டினா போதும். டாக்ஸ் கட்ட தேவையில்ல. சப்போஸ் டாக்ஸ் இல்லாம நான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது இப்படி பண்ணா நம்ம வித்தோல்டிங் இங்கே கொடுத்துருப்போம். கன்ஃபிகர்ஸ் வித்தோல்டிங் டாக்ஸ் செட்டப் டாக்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ரெகுலர் சப்ளையர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க கொடுக்கணும் மேனேஜ் வித்தோல்டிங் டாக்ஸ் கிளாசிபிகேஷன் கொடுக்கணும். ஆப்ஷன்ல கொடுத்தா நமக்கு டாக்ஸ் இல்லாம கிளாசிபிகேஷன் ஆகும். அந்த அமௌண்ட் ஜெனரேட் ஆகும் வித்தோல்டிங் டாக்ஸ். நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி பேமெண்ட்.
இப்போ வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு வந்து 4C சொல்லும் போது கரன்சி சொன்னேன் பாத்தீங்களா? என்டர்ட் ம். கரன்சி, ஃபங்க்ஷனல் கரன்சி அப்படின்னு. இப்போ நீங்க சப்போஸ் ம். இந்தியால பிரான்ச் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. நீங்க டாலர்ல வந்து பேமெண்ட் பண்ணணும் ம். அப்படின்னா, நீங்க யூஎஸ்ல வந்து ம். என்ட்ரி பண்ணிட்டு என்டர் ம். அமௌண்ட் வந்து ஐஎன்ஆர்ல குடுத்துறணும். ஏன்னா நீங்க இந்தியால தான் இருக்கீங்க. இந்தியால இருந்து பேமெண்ட் பண்றீங்க. என்டர்ட் வந்து ம்ஹ்ம். ஐஎன்ஆர் கரன்சி குடுத்துட்டு, ஃபங்க்ஷனல் கரன்சி வந்து ஐயூஎஸ்டி குடுக்கணும். குடுத்தீங்க அப்படின்னா ம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிரும். இங்க காட்டுது பாத்தீங்களா? ம். டெய்லி ரேட்ஸ் வந்து 1 யூஎஸ்டிக்கு வந்து 67 ஐஎன்ஆர் காட்டுதா? ம். ம். ஒரு டாலர் யூஎஸ்டி அப்படின்னா நம்ம ஐஎன்ஆருக்கு வந்து 67 ரூபா. நீங்க வந்து ம். என்ட்ரி மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூஎஸ் டாலர் ஜெனரேட் ஆயிரும் ஐஎன்ஆர். இதான் ஃபாரின் ம். கரன்சி பேமெண்ட். கிராஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஓகே. கிராஸ் கரன்சி சொல்லுவாங்க. ஃபாரின் கரன்சி சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து ரிசீவபிள்ஸ்ல உங்களுக்கு அதிகமா வரும். ஏன்னா ரிசீவபிள்ஸ்ல வந்து ம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்தியால இருந்து ப்ராடக்ட் அனுப்பியிருப்பீங்க. இல்ல யூஎஸ்ல இருந்து நீங்க ப்ராடக்ட் அனுப்பிருவீங்க. ரிசீவ் பண்ணவங்க வந்து ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணவங்க வந்து யூஎஸ்ல இருப்பாங்க. வேற கண்ட்ரில இருப்பாங்க. ம். அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஓகே. பண்ணுவாங்கல்ல. அவங்க வந்து அவங்க கரன்சில இருந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வரும்போது நம்ம கரன்சில பேமெண்ட் வரும். அப்போ வந்து உங்களுக்கு கிராஸ் கரன்சி வந்து நெறைய ரிசீவபிள்ஸ்ல நெறைய வரும் உங்களுக்கு கிராஸ் கரன்சி. ம். ம். நெக்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். டெலிவரி பண்ண ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. இல்ல ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ம். சாட்டிஸ்ஃபேக்ட் ஆகல அப்படின்னா, கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்ட ரீகுட் செல் பண்ணிருவாங்க. நம்மளுக்கு ப்ராடக்ட்ட திருப்பி அனுப்பிருவாங்க. நம்ம ஃபண்ட வந்து ம். அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ற மாரி இருக்கும். இது ம். வந்து அப்ப அதுக்கு ப்ரீ திருப்பியும் பேமெண்ட் வந்து நம்ம இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். இன்வாய்ஸ் போயி இல்ல. கிரியேட் ரிசிப்ட் பேமெண்ட் கிரியேட் பண்ணணும். குடுத்து ரிசிப்ட் கிரியேட் பண்ணணும். ஆ ஓகே. ஆனா அது ப்ரீ பேமெண்ட் இன்வாய்ஸ்க்குள்ள தானே சார் பண்ணணும்? ஆமாமா. இன்வாய்ஸ்ல தான் பண்ணணும். இன்வாய்ஸ் ஆப்ஷன்ல தான் பண்ணணும். ஆமா. இது வந்து ஆனா சூஸ் ரீஃபண்ட் பண்றது ப்ரீ பேமெண்ட் சூஸ் பண்ணிக்கணும். ம். ப்ரீபேமெண்ட் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு இப்ப ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து திரும்ப கிரெடிட் மெம்போ ரைஸ் பண்ணி, நம்மளோட பேமெண்ட் வந்து வெண்டார்ஸ் கிட்ட நிக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது, அத வந்து நம்ம டாலி பண்ணிக்குவோம், ரெக்கன்சில் பண்ணிக்குவோம் அப்படின்னா ப்ரீபேமெண்ட் யூஸ் ஆகும். ம்ஹ்ஹ்ம். ஸ்டாப் பேமெண்ட் அப்படின்றது டெம்பரரி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது பேமெண்ட்ட. நம்மளுக்கு வந்து குட்ஸ் வர லேட் ஆகுது, ம். இல்ல டேமேஜ் ஆகுது அப்படின்னா, நான் டெம்பரரியா பேமெண்ட்ட ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அது ரீஇஷ்யூ, வாய்ட் பேமெண்ட், டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இது டாக்ஸ் கிளாரிஃபை பண்றது. இது வந்து டாக்ஸ் ரேட் எதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 30 நெட், கிரியேட் விஇடி டாக்ஸ், டாக்ஸ் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் டாக்ஸ் ரேட்ஸ் ம். இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. விஏடி 10%. அது போக ம். நீங்க செட்டப்ல இருக்கும். நீங்க 5% கொடுக்கணும், 5% கொடுத்துக்கலாம். நீங்க இந்த குட்ஸை பொறுத்து ஒவ்வொரு குட்ஸுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குங்க. குட்ஸை பொறுத்து ம். டாக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட் க்ளோஸ் இது ஜிஎல்ல வரும். ஓப்பன் பீரியட் க்ளோசிங் பீரியட் வந்து ஜிஎல்ல வரும் உங்களுக்கு. ம். செட்டப் இது எல்லாமே செட்டப்ல நீங்க பாப்பீங்க. செட்டப்ல வந்து நீங்க அப்ரூவல் கொடுக்கறது, நான் அப்ரூவல் கொடுக்கறது இதெல்லாம் பேபிள் செட்டப் நான் ம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? பேபிள் செட்டப் பண்றது, போஸ்ட் ம். அப்ரூவல் ம். கொடுப்போம். அப்புறம் டாக்ஸ் கால்குலேஷன் கொடுக்கணுமா வேணாமா, டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டணும். நீங்க இந்த ஏழுமே உங்களுக்கு இதுல உங்களுக்கு செட்டப் பேஜ்ல தேவைப்படும், யூஸ் ஆகும். ம். அவ்வளவுதான் மேம். ஓகே. இப்ப ஃபுல்லாவே லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல இத ட்ரை பண்ணாலே போதும். இந்த ஸ்டெப் பை மேம் ஸ்டெப். உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, எக்ஸல் பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு டேப்ல வந்து கனெக்ட் ஆயிரும். டேப்ல வந்து ம். கனெக்ட் ம். ஒர்க் ஆகும். நீங்க இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ம். என் லேப்டாப்லயே ஸ்லோவா இருக்கும் இன்ஸ்டன்ஸ். பார்த்திருப்பீங்க. நான் கிளாஸ் ம். எடுக்கும் போதே பார்த்திருந்தாலுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்லோவா ம். லோட் ஆகிட்டே சுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆமா, இன்வெஸ்ட் ஆமா. கிரியேட் பண்றது. லேப்டாப்லயே அவ்வளவு ஸ்லோவா ம். இருக்குன்னா உங்களுக்கு நீங்க டேப்லெட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஸ்லோவா தான் இருக்கும். அதனால சொல்றீங்க லேப்டாப்ல யூஸ் பண்ணி ஓகே. பாருங்க. நீங்க கிளாஸ் வந்து ஓகே, நீங்க ஓகே. ஸ்கைப் கனெக்ட் பண்றது என்னெல்லாம் பண்ணிக்கலாம். டேப்லெட்ல பண்ணிக்கலாம், போன்ல பண்ணிக்கலாம். ம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ இன்ஸ்டன்ஸ் நீங்க இன்ஸ்டன்ஸ் வந்து கிளவுட்ல பண்றோமா, அந்த இன்ஸ்டன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சர்வர்ல. நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்க ஓகே மாட்டோம். சார். அது ஒரு கம்பெனில நம்ம இன்ஸ்டன்ஸ் நம்ம ரெண்டுக்கு எடுத்து தான் பண்றோம். அதனால வந்து ம். ப்ராக்டிஸ் பண்றவங்க இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ம். இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அதனால யார் வேணா எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். யூசர் நம்ம ஐடி பாஸ்வேர்டு வச்சு. அதனால சொல்ல ஓகே, முடியாது ஓகே. எப்ப ஸ்பீடா இருக்கும், எப்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு. அதனால சொல்றேன். உங்க டேப்லெட்ன்றதுனால உங்க சர்வர் கொஞ்சம் கம்மியா நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கலாம். இல்ல ஸ்டோரேஜ் இல்ல கெப்பாசிட்டி கம்மியா இருக்கனால உங்களுக்கு ஸ்லோவா இருக்கலாம். அதனால ம். சொல்றேன். இப்ப நீங்க லேப்டாப் யூஸ் பண்ற போது உங்களுக்கு ஹை கெப்பாசிட்டி
உங்களுக்கு அப்படின்றனால உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு லோட் ஆகும். 2 செகண்டரி வந்து ஸ்பீடா ம். இருக்கும் கொஞ்சம். டேப கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ம். ஓகே சார். நான் அத ட்ரை பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா மேம் பேயபிள்ஸ்ல? டவுட் இருந்தா கேளுங்க இப்பயே அதான். இல்ல நீங்க இல்ல சார். வாட்ஸ்அப்ல நீங்க இப்போ நேத்து போட்டு பாத்தீங்களா நீங்க பிராக்டிகலா? நான் போட்டு டவுட் எதுவும் வரலையா பார்த்துருந்தேன் சார். உங்களுக்கு? அதான் டவுட் எதுவும் அந்த வரலையா? லாகின் ஐடி போயிடுச்சே. இல்ல டவுட் வரல. இல்ல திரும்ப நீங்க சாப்டர்ல குரூப்ல கேட்டுக்கலாமா வேற இன்ஸ்டன்ஸ் கூட? வேற இன்ஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மாறி அதான் மாறி. அனுப்பினாரு எனக்கு அந்த 2. இன்ஸ்டன்ஸ் போஸ் அப்படின்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை ம். இல்ல. ஆனா அது நம்ம பண்ண ஒர்க் அதுல இருக்காதுல்ல சார். அதுல போயிடுச்சுல்ல. அந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிரும் உங்களுக்கு. இப்போ ஆ ஒரு அது அந்த நான் ஐடியில உங்களுக்கு நீங்க கிரியேட் காட்டலாம்னு பண்றீங்க. நெனச்சேன். பார்த்தா அது ஓப்பனே ஆவல. இல்ல அது உனக்கு காட்டணும்னு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா ம். போதும். நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சா போதும். இப்ப ம். நீங்களே ம். பண்றீங்க. நீங்க வந்து நான் சொல்றேன்றக்காண்டி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து யூஸ் இல்ல. நீங்க ம். கத்துக்கணும் பண்ணா உங்களுக்கு ம்ஹ்ம். இல்ல நம்மளுக்கு ஈஸியா தான் தெரிஞ்சிருச்சு. இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். நம்ம கத்துக்கிட்டோம். நம்ம ம். இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சாலே போதும். ம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே கிரியேட் சார். இன்வாய்ஸ். நீங்க இந்த கிரியேட் இன்வாய்ஸ் செகண்ட் வந்து இம்போர்ட் இன்வாய்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அது இன்வாய்ஸ் நம்பர் ஆல்ரெடி குட்ஸ் ரிசீவ் பண்ண நம்பர் இருந்தா தான் இம்போர்ட் இன்வாய்ஸ் கொடுக்க முடியும். ம்ஹ்ம். கிரியேட் இன்வாய்ஸ் மட்டும் அது மட்டும் அந்த டைப்ஸ் மட்டும் மாத்தி மாத்தி பண்ணி பாருங்க. டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ போட்டு பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஒன்ஸ் ஆ. வந்து ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு செகண்ட் வந்து என்ன ம். பண்ணுங்க அப்படின்னா அந்த புதுசா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணாம ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கிரியேட் ம். பண்ணிருப்பீங்களா ம். அந்த இன்வாய்ஸ் நம்பரே போட்டு அந்த இன்வாய்ஸ்க்கு வந்து நீங்க கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வரும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு திருப்பி 20,000க்கு சொல்லுங்க. ஒரு 20,000க்கு வந்து ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணதுக்கு வந்து நீங்க இன்வாய்ஸ். ஆமா. பேமெண்ட் பண்றீங்க ம். 20,000க்கு. ஆமா. ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப்ல 2 லேப்டாப் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு நீங்க ம். லேப்டாப் 2 லேப்டாப் தேவைப்படல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கிரியேட் பண்ணது ஒரு ம். இன்வாய்ஸ் நம்பர் கிரியேட் ஆயிருக்கும்ல ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் நம்பர். நீங்க ம். நெக்ஸ்ட் ம். டைம் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்து வெளியே வந்துட்டு திரும்பி கிரியேட் இன்வாய்ஸ்குள்ள ம். போனீங்க அப்படின்னா சர்ச்ல மேனேஜ் ம். இன்வாய்ஸ்குள்ள போங்க. மேனேஜ் இன்வாய்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா நான் காட்டுறேன் ம். பாருங்களேன். இப்போ மேனேஜ் இன்வாய்ஸ் இருக்குல்ல. நான் இது மேனேஜ் இன்வாய்ஸ்குள்ள ஸ்க்ரீன் போயிட்டு ஷேர் ஆகல சார். ஒன் செகண்ட் இருங்க. இப்போ ஷேர் ஆகுதா மேம்? ஹலோ, ஆ ஆயிடுச்சு. ஷேர் ஆகுதா? ம். ஆயிடுச்சு. இன்வாய்ஸ்குள்ள போய் திரும்ப கிரியேட் இன்வாய்ஸ் கொடுங்க. ம். கிரியேட் இல்ல மேனேஜ் இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி இந்த ம். இன்வாய்ஸ்லாம் இங்க இருக்கும் பாத்தீங்களா? ம். அந்த இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும். இன்வாய்ஸ் நம்பர்ல அந்த இன்வாய்ஸ் நம்பர் ஃபில் பண்ணிட்டு சேர்ச் கொடுத்துட்டு ம். சேர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வரும். நம்ம அந்த இன்வாய்ஸ் கிரெடிட் மெமோ புதுசா ஒரு கிரெடிட் மெமோ யூஸ் பண்ணாம அந்த இன்வாய்ஸ் நம்ம ம். கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணலாம். இப்போ நான் 6,000க்கு ஒரு இது யாராவது கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த இன்வாய்ஸ். நான் இந்த ம். இன்வாய்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணதை வச்சுக்கிட்டு நான் இந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி எனக்கு எடிட் ஆப்ஷனுக்குள்ள போயிடும். எடிட் ம். ஆப்ஷனுக்குள்ள ம். போச்சு அப்படின்னா நான் இதுல போய் எடிட் பண்ணிக்கலாம். நான் அமௌண்ட் சேஞ்ச் ஆ பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, நீங்க இப்படி ஓகே, பண்ணி ஓகே. பாருங்க. எப்படி பண்ணா உங்களுக்கு ஒரு ம். கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ம்ஹ்ம். பண்ணி ஓகே. பாருங்க. ஏன்னா இங்க இருக்கா இதான் இன்வாய்ஸ் நம்பர். இந்த லெஃப்ட் சைடுல இருக்குல்ல 1122 ம். ம். எல்லாமே ம்ஹ்ம். இன்வாய்ஸ் நம்பர்ஸ். உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர்ஸ் ஆ. தெரிஞ்சா இன்வாய்ஸ் நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல இன்வாய்ஸ் நம்பர் தெரியல அப்படின்னா என்னைக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணீங்க, இல்ல எந்த லீகல் ம். என்டிட்டில கிரியேட் பண்ணீங்க, இல்ல சப்ளையர் நேம் தெரிஞ்ச சப்ளையர் நேம் எனி ம். ஒன் ஆஃப் த மேனிடரி பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணாலே போதும். ம். எக்ஸல்ல பார்த்தாச்சு. இது பேபிள்ஸ் பீரியட்ஸ் மேனேஜ் அக்கௌண்டிங் பீரியட் நான் சொன்னேன்ல. இப்போ ஒரு மார்ச் மாசம் ம். ஒரு ம். பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா இது கரண்ட் பீரியட். மார்ச் வந்து கரண்ட் பீரியட். நெக்ஸ்ட் பீரியட் வந்து ம். பிப்ரவரி. லாஸ்ட் பீரியட் வந்து பிப்ரவரி. நெக்ஸ்ட் பீரியட் ஏப்ரல். இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த லெட்ஜர் லீகல் என்டிட்டி இருக்குல்ல, யூஎஸ் லீகல் என்டிட்டி, பிரைமரி லெட்ஜர், இதோட பீரியட் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பீரியட் பிப்ரவரி. இதெல்லாம் இதுலயே காட்டும். நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா பென்சில் ஐக்கான் காட்டும். அது போட்டு ப்ளூ ம். டாட் காம் நீங்க பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணா உங்களுக்கு எடிட் ஆகும். அசென்சரி யூஎஸ்குள்ள போய் நான் கரண்ட் பீரியட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா
இங்க ஓப்பன் நெக்ஸ்ட் பீரியட் காமிக்குது பாத்தீங்களா? ம். கொடுத்த அப்ப எனக்கு இந்த பீரியட் ஓப்பன் ஆயிரும். ம். க்ளோஸ் கரண்ட் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மாசத்துக்கு உரிய இந்த அசென்ஜர்ல பாத்தீங்கன்னா அசென்ஜர்ல கிளிக் பண்ணி ம். நான் ம். க்ளோஸ் கரண்ட் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ம். அசென்ஜரோட மார்ச் பீரியட் க்ளோஸ் ஆயிரும். ம். கொடுத்துட்டு திரும்பி நான் அசென்ஜரை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் நெக்ஸ்ட் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அசென்ஜரோட ஏப்ரல் பீரியட்ல ஓப்பன் ஆயிரும். புரியுதா? இங்க பார்த்து காட்டுது பார்த்தீங்களா? இது இஎல் நம்பரு. அசென்ஜரோட நெக்ஸ்ட் பீரியட் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் மார்ச்ன்னு வரலையே. அந்த பக்கம் ஏப்ரல் காட்டுதே அதுவா? இங்க இதான் நெக்ஸ்ட் பீரியட். இது நெக்ஸ்ட் பீரியட். இது கரண்ட் ஆ பீரியட். இது கரண்ட் பீரியட் பீரியட் நெக்ஸ்ட் பீரியட். பிரையர் நெக்ஸ்ட். கரண்ட் பீரியட் இப்ப நம்ம இருக்கிற மந்த் இப்ப நம்ம மார்ச் அந்த 24 பென்சில் மார்ச். ஐகான் தொட்டோம்னா நம்ம உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் திரும்ப பென்சில் ஐகான் இல்ல, அந்த மேனேஜர்ல இல்ல. நான் போயிட்டு ஆல்ரெடி க்ளோஸ் கொடுத்துட்டாங்க, அதனால இங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அசென்ஜர் கிளிக் பண்ணி நான் அதே க்ளோஸ் கரண்ட் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அசென்ஜரோட மார்ச் பீரியட் க்ளோஸ் ஆயிரும். திரும்பி நான் ஓப்பன் நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் கூடிய மந்த் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் ஏப்ரல் மந்த் போகும்போது நான் ஓப்பன் நெக்ஸ்ட் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா மார்ச்லயே ஓப்பன் ஆயிரும். அந்த அசென்ஜர் யூஎஸோட நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன் ஆயிரும். ஓகே. இது வந்து நமக்கு இதுல அளவா தேவைப்படுது, ஜென்ரல் லெஜர்லாம் நமக்கு தேவைப்படும் அதிகமா. ஓப்பன் பீரியட் க்ளோசிங் பீரியட் நான் எங்க இருக்கு காட்டுறேன். ஜென்ரல் அக்கௌண்டிங் இருக்குல்ல, ஜென்ரல் அக்கௌண்டிங் போய் ஜேர்னல்ஸ்ல போனா இங்க பீரியட் க்ளோஸ் இருக்குல்ல, இதுல போனா நம்மளுக்கு காட்டும் ஓப்பன் பீரியட் க்ளோசிங் பீரியட். இதுல வந்து டேட்டா ஆக்சஸ் நம்ம கிளிக் பண்ணணும். என்டிட்டி இல்லீகல் என்டிட்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த யூஎஸ் லீகல் என்டிட்டில என்னென்ன இருக்கு அப்படின்றது காட்டும். இதே நம்ம அதே ஜேர்னல்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம டேட்டா ஆக்சஸ் செட்டை கிளிக் பண்ணணும். டேட்டா ஆக்சஸ் செட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம லீகல் என்டிட்டி வரும். நம்ம லீகல் என்டிட்டி எந்த லீகல் என்டிட்டிக்கு உரிய ஓப்பன் பீரியட் க்ளோஸ் பீரியட் பார்க்கணும் தெரியாதுல்ல, நம்ம லீகல் என்டிட்டி செலக்ட் பண்ணணும். இல்ல யாரும் இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணல போல, ஜேர்னல் இம்போர்ட் பண்ணாலும் வரும் நமக்கு. இதுதான் நம்ம இத்தனை ஜேர்னல் போச்சு. ஜேர்னல் கிரியேட் பண்றது, ஜேர்னல் மேனேஜ் பண்றது. இப்ப இதுல எதுவுமே இல்ல, அப்ப நம்ம புதுசா தான் கிரியேட் பண்ணனும். கிரியேட் ஜேர்னல் போய் தான் இருக்கு மேம், இருக்கு. நம்ம இல்லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணோம். லீகல் என்டிட்டி செலக்ட் பண்ணாம வச்சுக்கோம். இது வந்து இப்ப போனா சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க பேபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜென்ரல் லெஜர் கடைசி தான் உங்களுக்கு புரியும். அதனால சொல்லாம சும்மா எக்ஸாம்பிள் காட்டினேன் உங்களுக்கு. ஓப்பனிங் பீரியட் க்ளோசிங் பீரியட் இப்படிதான் இருக்கும். இது அசெட் பேஜ். அசெட் பேஜ் உங்களுக்கு அசெட் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனா அசெட் வந்து பெரிய மாடியில் உங்களுக்கு இதுலதான் நிறைய இருக்கும். உங்களுக்கு அசெட் ஆட் பண்றது, உங்களுக்கு அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அட்ஜஸ்ட் பண்றது நிறைய இருக்கும். ஆனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா நிறைய இருக்கும். உங்களுக்கு இப்போ பேயபிள்ஸ்ல வந்து ஜென்ரல் லெஜர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அசெட் வந்து உங்களுக்கு எப்படின்னா பார்க்க சின்ன மாடியில் பார்க்க ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா பெரிய மாடியில் அசெட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் சார் இருக்கு. சர்வர் டவுன் ஆகும். இதுக்குலாம் ஆர்டூல்னா நம்ம சிஸ்டமே லோட் பண்ணிடலாம். சிஸ்டம் லோட் பண்ணா நம்ம கிளவுட் தேவையில்ல. நம்ம சிஸ்டமோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது ஸ்பீடா இருக்கும். இது கிளவுட்னால யூசர்ஸை பொறுத்து, சர்வர்ஸை பொறுத்து நம்மளுக்கு இதாகுது. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம்.
வாய்ஸ் கட் ஆயிடுச்சு சார். வெறும் நெட் ஆஃப் பண்ணி பார்த்து ஸ்கைப் நெட் கிடைக்குதா எனக்கு தெரியாது. ஓகே. நீங்க காட்டுதா இது அசெட் போயிடுச்சு. கேக்குதா? கேக்குது. இது ஆட் அசெட் நம்ம புதுசா ஒரு அசெட் ஆட் பண்றோம்னா ஆட் அசெட், இது அடிட்ஸ் அசெட், நம்ம ஆட் பண்ண அசெட் அது அட்ஜஸ்ட் பண்றது, இது டிரான்ஸ்ஃபர். ஒரு அசெட்டை வந்து ஒரு லொகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், ஒரு யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், அப்ப ட்ரான்ஸ்ஃபர் அசெட்ஸ், ரிட்டையர் அசெட்டை விற்கிறோம், இல்லை ஸ்கிராப்புக்கு அனுப்புறோம், ரிட்டையர் அசெட்ஸ், நிறைய பார்க்கலாம். அசெட் கான்ட்ராக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அசெட் டாபிக் பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட். கேஷ் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ரெக்கார்டிங், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அந்த அக்கௌண்ட் டேலி பண்றது, ரிகன்சிலேஷன் பண்றது, ஓகே. அதை பொறுத்துதான் இருக்கும். ஓவர் இருக்கும் ரொம்ப ரொம்ப. பேயபிள் எதுவும் டவுட் எதுவும் இருக்கா வேற? இல்ல சார், இல்ல சார். நம்ம நாளைக்கு ரிசீவபிள் பண்ணிடலாம். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி நோட்ஸ் எல்லாம் நான் பாருங்க. படிச்சுட்டு வந்துடுறேன். கோ த்ரூ பண்ணி பாருங்க. நான் படிச்சுட்டு வந்துடுறேன். நான் பண்ணி பார்க்குறேன். டவுட் இருந்துச்சுன்னா நான் இப்போ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே சார். ஓகே. நாளைக்கு மீட் பண்ணலாமா?